ஹலோ ஹாய் வணக்கம். நான் தான் உங்கள் பிரின்சஸ் சுமிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, செல்ஃபாக நாமளே எப்படி லவ் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் டென்ஷன், டிப்ரெஷன் இப்படி தான் நம்ம லைஃப்லாம் போயிட்டுருக்கு. அதனால் அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முழுசாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மங்க நைட்டே நம்ம ஓரலாக சில வேலையெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருப்போம். இன்றைக்கி அங்கே போகணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம 1-2 வேலையை கால்குலேட் பண்ணி நைட்டே வச்சுருப்போம். காலையில் ஆஸ்யூஷுவல் எந்திரிச்சு அதெல்லாம் பிளான் பண்ணுற வேகமாக வேலையை பார்க்கும்போது ஏதாவது ஒரு டென்ஷன் நமக்குள்ளே வந்துடும். ஒன்று பிள்ளைங்களால் வந்துடும், இல்லை ஹஸ்பண்டுனால அந்த நாளே ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகிற மாதிரி ஆயிரும். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க. உங்களுக்கு அந்த டென்ஷன் அப்போதைக்கு ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அடுத்து உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி அனுப்பிட்டு, ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காருங்க. ரிலாக்ஸாக உட்காந்தா தான் நம்ம அதுலேருந்து வர முடியும். ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு போய் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக ஆகிடுங்க. அந்த டைம் குளிக்கிறதுலையோ தண்ணி குடிக்கிறதுனாலையோ நம்மளோட டிப்ரெஷன், டென்ஷன்லாம் சால்வ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நார்மலாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக நம்ம வீட்டில் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. சரிங்களா? கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கு திட்டணும்னு தோணுதா, அழணும்னு தோணுதா, கத்தணும்னு தோணுதா, எது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்மளே லவ் பண்ணுறது அப்படின்னா அதுதான் அதுக்கு ஒரு அர்த்தம். உங்களுடைய கஷ்டத்தை இன்னொருத்தட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க நம்மளைய சிலவங்க நல்லவங்க இருப்பாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. சிலவங்க அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி ஏளனமாக பேசி சிரிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால் கண்ணாடிகிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன். நீங்கள் சிரிச்சிங்கன்னா சிரிக்கும், அழுதா அழுகும். உங்களை எந்ததுமே திட்டாது. நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்களோ அது பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ கத்தணும், எவ்வளோ திட்டணும், எவ்வளோ உங்களுக்கு எமோஷ்னல் சந்தோஷமாக இருக்கா, எதாக இருந்தாலும் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசுங்க, அழுவுங்க, செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. உங்களுக்கு அந்த மனசில் அந்த ஒரு வலிங்கிறதே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு என்ன நடக்குது, நமக்குள்ளே என்ன தோணுது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் வெளியில் போய் சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சிலவங்க மனசுக்குள்ளேயே வச்சு என்ன ஆயிரும், மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அவங்களுக்கு மனநோயில் போய் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வெளியே சொல்லாமல் மனநோய்க்குள்ளே தள்ளப்பட்டுருவாங்க. அதனால் அதெல்லாம் தவிர்த்துருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம கண்ணாடிகிட்ட பேசினது தான் செல்ஃபாக நம்மளே லவ் பண்ண முடியும். நீங்களே பேசி பாருங்களேன். பாரு நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம் பாரு, இந்த மாதிரி இருக்கோம் பாரு, நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் பாரு, எனக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது பாரு, நான் எப்படிலாம் என் பிள்ளைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன் பாரு, அப்படியே பேசுங்க. மனசு விட்டு பேசுங்க. நான்லாம் அப்படி தாங்க. என் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுவேன், பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுவேன். என் பிள்ளைங்களாம் ஒரு நேரம் கேட்க, என்ன நீங்கள் படி பேசிடுங்க, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு அது, நாங்கள் அது மீ அப்படிங்கிறப்ப என்னை யார்கிட்டையுமே குறை சொல்ல முடியாது. என்னோட வீட்டு பிம்பம். அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசுங்க. அப்போ தான் செல்ஃபாக நம்ம நிறைய லவ் பண்ண முடியும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு அந்த கண்ணாடியை பற்றி பேசும்போது தான் உங்களுக்கு உணர முடியும். என்ன சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். என்ன மக்களே, தேங்க்யூ.